நம பார்வதீபதையே ஹர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒளியினர்களுக்கு சுவாமிநாதர் அனந்த கோடி நமஸ்காரம். இந்த பூலோகத்துல நம்ம சரீரத்துல ஒவ்வொன்றும் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் ஆண்டவனுடைய மிக மிக சிறப்பான படைப்புகள். முதல்ல இந்த நேத்திரம் கண்ணு சொல்லுதான், நான் இல்லைன்னா அந்த உடம்புக்கு பிரதானம் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை சொல்லியிருக்கு. ஒவ்வொன்றும் சொல்லும் பொழுது இந்த ஆத்மா கேக்குதான், நீங்க எல்லாரும் எனக்கு அடிமைன்னு சொல்லிட்டான். அப்ப இந்த ஆத்மாவுக்கு என்ன வேண்டும் அப்படின்னா, அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் அப்படின்னு முதல்ல சாப்பாட்டுக்கு சொல்லக்கூடிய ஒரே இடம் சிதம்பரம். அவர் நினைச்சாதான் படி. இன்னைக்கு அவர் தான் சாப்பாடு போடுற டெய்லி எல்லாருக்கும். அதனால்தான் அடியார் பாடினார், அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம். யார் நமக்கு சாப்பாடு போடுறா டெய்லியே? அம்மா சமைச்சா, அப்பா உழைச்சின்னு வந்த, இதெல்லாம் எங்கேருந்து வருது? சிவபெருமானுடைய அனுகிரகம், நடராஜ பெருமானுடைய அனுகிரகம். நீங்கள் நானும் ஒன்றும் சம்பாதிக்கல. அடுத்தது, இந்த சாப்பாடும் போது ஆத்துல நிறைய சாப்பிடுவா எல்லாரும் சாப்பிடாம இருக்கவே முடியாது. ஞானிகளும் தபசிகளும் சித்தர்களும் தான் சாப்பிடாம இருப்பாங்க. அகோரிகள் அவளுக்கெல்லாம் வேண்டாம்னா வேண்டாம். அவ பக்தி மார்க்குமே வேற. அவ முற்றும் துணைந்தவர், சம்சார சக்கரத்துல இல்ல. ஆகையினால இந்த சாப்பிடும் போது என்னென்ன செய்யக்கூடாது, அதனால என்னென்ன தோஷங்கள் அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். முதல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, அன்னத்தை கீழே உட்காந்துதான் சாப்பிடணும். இப்ப எல்லாம் டேபிள். சாமி ஹோட்டலுக்கு போறோம்னு ஒருத்தன் என்னை கொஸ்டினே கேட்பான். அது லௌகீகம், வெளியில போறது. வீட்டுக்குள்ள செய்யக்கூடாதவை கையில வச்சுட்டே சாப்பிடக்கூடாது, மகா பாபம். அன்னத்தை கீழே வச்சுக்கணும், தரையில. தரையில உட்கார்ந்து குனிஞ்சி சாப்பிடும் பொழுதும் நம்ம சரீரத்துக்கு போய் சேருமா. ஏன் குனிஞ்சி சாப்பிட்றோம்? நிமிர்ந்து இப்படி வாயில போட்டுக்க வேண்டியதானே. அந்த அன்னத்துக்கு ஒரு மரியாதை. சுவாமி எனக்கு இன்னைக்கு இந்த படி அளக்கிற, சுவாமி நான் இப்படி சாப்பிட்றேன். அந்த படி அளக்கிறதுனால அந்த ஆத்மா என்ன பண்ணுதுன்னா, ஹிருதயத்துக்குள்ள இருக்கு இல்லையா, அதுவே அதுக்கு நமஸ்காரம் பண்ணுது. சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியும். அதை அவமதிக்க கூடாது. கல்யாணம் ஜோரா கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கல்யாணம் பண்றான். கல்யாண சத்தத்தை விட்டு வெளியில வரும்போது என்ன கேட்கிறா? பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணலாம் கேட்கிறா. என்ன கேட்போம்? சாப்பிட்டீங்களா? எல்லாரையும் கேட்கிறோம் சாப்பிட்டீங்களான்னு. ஏன்? ஒரு கோவில்ல பெரிய அன்னதானம் நடந்துட்டு இருக்கு. அந்த கோவில் நிர்வாகியில இருந்த அந்த சிவாச்சாரியார் வரைக்கும் என்ன தெரியுமா பண்றா? கோவில் இருக்கவால நான் பார்த்தேன். அந்த 2 பேரும் எல்லாரையும் சாப்பிட்டியான்னு கேட்டார். சிவாச்சாரியார் கோவில்ல உள்ள சுவாமி பூஜை பண்ண வேண்டியதானே. அந்த நிர்வாகி எல்லாரையும் கேட்கிறார் சாப்பிட்டியான்னு. நான் போய் கேட்டேன், என்ன சுவாமி இப்படி கேட்கிறீங்களே அப்படின்னு. சுவாமி, சுவாமிக்கு விழா நடக்குது, ஆனா மக்கள் இங்க அன்னதானம் சாப்பிட்டாலும் நம்ம பார்க்கணும். ஏன் இப்படி கேட்கிறேன்னு? ஒவ்வொரு ஆத்மாலையும் எம்பெருமான் இருக்கார். யாரும் மனங்கோணாம போகணும். அன்னதானம் பண்றதுன்னா சின்ன விஷயமா? பூர்வ கர்மால புண்ணியம் பண்ணாதான் அன்னதானம் பண்ண முடியும். கோடி கோடியா பணம் வச்சிருப்பான், நான் இன்னைக்கு அன்னதானம் பண்ண போறேன்னு சொல்லிட்டே இருப்பான். ஆனா அவனால போக முடியாது. மறுநாள் சுவாமி கொடுக்கணும். அன்னதானம் பண்றதுக்கு சுவாமி கொடுக்கணும். முதல்ல தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். அந்த அன்னத்துக்கு மரியாதை கொடுக்குறாவாள்னா. இரண்டாவது, ஆத்துல சாதத்தை எரியக்கூடாது. முக்காவாசி எரிஞ்செல்லாம் நம்மள்ட்ட அன்னலட்சுமி போயிடுவா. மூணாவதாக, சாப்பிடும் போது தலையை விரிச்சு போட்டு சாப்பிடக்கூடாது.
யார் சாப்பிடுவா? தலையை விரிச்சு போட்டு. பேயில தலையை விரிச்சு போட்டு இருக்கும். அதெல்லாம் காலை விரிச்சுன்னு கையை விரிச்சுன்னு அப்படிதான் ஆன்னு போட்டுக்கும் உள்ள. ஏன் அதே மாதிரி இருக்கக்கூடாது? நம்மள்ட்ட என்ன இருக்கா? அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராணவல்லவே ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாந்தேகி பார்வதி. தாயார் தான் சாப்பாடு போடுவா, அப்பா போட மாட்டார். அம்மா என்ன பண்றா? ஆத்துல சமைச்சு சாப்பாடு போடுறா. புறக்கணிக்க கூடாது. நீ வெளியில சாப்பிட்டு வரணும், முதல்ல சொல்லிடணும், அம்மா எனக்கு சாப்பாடு வேண்டாம், நான் ஆபீஸ்லயே சாப்பிட்டு வரேன், நீ பார்த்து செஞ்சுக்கோ. அப்ப அம்மா அரை டம்ளர் கம்மி பண்ணுவா உன் சாப்பாடு. அப்படி மீறி நடந்தால் மறுநாள் பழையது சாப்பிடலாம், தப்பே கிடையாது. அன்னத்துக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா. எங்க குருநாதர் சொல்லுவார், அந்த காலத்துல ₹1 சம்பாதிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் அப்படிம்பார். இன்னைக்கு எல்லாரும் குழந்தைகள்லாம் படிப்பை முடிச்சுட்டு வந்த உடனே 25,000, 45,000, 55,000 எங்கேயான்னு பணத்தை சாப்பிட முடியுமா? ஆனா குழந்தைகளால சாப்பிட முடியலையே. 12 மணி நேரம் உட்காந்துட்டு ஏதோ பிஸ்கெட்டை சாப்பிட்டு டீயை சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கா. கேட்டா ஆன்லைன்லங்கிறா. என்னமோ சாப்பாடு விட அந்த குழந்தைகளால சாப்பிட முடியல, ஆனால் பணம் சம்பாதிக்க முடிகிறது. பாதி குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்காம லேட்டா பிறக்கும். ஏன்னா அவ அந்த சின்ன சின்ன இந்த ஐட்டங்கள்லாம் சாப்பிட்டு டாக்டர் சொல்ற சாப்பாடே இல்லை, சக்தி இல்லை உடம்புல. நல்லா சாப்பிடணும், சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுங்கள். எங்க போனாலும் அன்னத்துக்கு ஒரு மரியாதை. அடுத்ததாக இந்த அன்னத்தை என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னா, காலால எரியக்கூடாது. வீட்டுல சாப்பிட்டீங்கன்னா எரிஞ்சிங்கன்னா அதை தூக்கி ஓரமா போடணும். அன்னத்துக்கு ஒரு மரியாதை பண்ணி அன்னத்தை சுகமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அன்னம் ஒரு பெரிய மருந்து. அந்த மருந்தை எப்படி சாப்பிடணும்னு இருக்கு. அது என்ன சொல்லுது? வயிற்றுக்குள்ள சாதம் போனாதான் உங்களுக்கு உயிர். ஒண்ணுமே போலேன்னா என்ன ஆகும்? அல்சர். அடுத்தது சாப்பிடலைன்னா சுகர் ஏறிடும். இந்த காலத்துல ஒரு பிஸ்கெட்டான வாயில போட்டுக்கிறா இல்லையா? அதனால சாப்பாடை யாரும் அவமதிக்காமல் நல்லபடியாக அன்னத்திற்கு மரியாதை கொடுத்து செஞ்சோம்னா வியாதிகள் இல்லாமல் நல்லபடியா வாழலாம். பார்வதி வதையே அழக மகாதேவா.